பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தியதாக கூறினார். பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை பெரியார் மட்டும்தான் செய்தார் என்பதை ஏற்கவில்லை என்ற அவர் வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்பு பெரியார் பற்றி தெளிவில்லாமல் ஆதரவாக பேசியதாகவும் தற்போது தெளிவாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார், பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போது, வேற எது வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில பாக்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க.